ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையிலேருந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். திருப்பூருக்கு வந்து நம்ம கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போயிட்டு அப்படி போவோம். ஆமாம், கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு அப்படியே வந்து நம்ம கிளம்ப போகிறோம். இதில் உட்கார முடியாது. நம்ம சிவகங்கையிலேருந்து கிளம்பிட்டோம். அக்கா வீட்டிலேருந்து கார் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. கார்லேயே போயிடலாம், கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் புக் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சவங்க காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிரைவர் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளியே கார் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நான், பாப்பா, அக்கா, மாமா எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். கள்ளழகர் திருக்கோயில் அப்படியே முன்னாடி ஆர்ச் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து நம்ம உள்ளே போயிட்டு நேராக நம்ம எங்கே போனோம் அப்படின்னா மேலே பழமுதிர்ச்சோலைக்கு தான் போனோம். அங்கேயும் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே வந்து அழகர் வந்து இங்கே இருக்க மாட்டாங்க, அழகர் வந்து மதுரை மீனாட்சி அங்கே கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இங்கே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. இந்த டைம் வந்து பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் அங்கே நம்ம டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம், அவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டோல்கேட்டில் வந்து 50 ரூபா வாங்கினாங்க. அவங்கக்கிட்ட 50 ரூபா கொடுத்துட்டு கேட்டோம். இல்லைங்க, அழகர் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மேலே போய் தீர்த்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை சாமி கும்பிட்டு கீழே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து நம்ம போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் ஃபுல்லாக குரங்கு தான் இருந்துச்சு. கூட்டம் கீழே வரைக்கும் கூட்டம் இல்லாமல் தான் இருந்தது. மேலே பழமுதிர்ச்சோலை வந்தோன்னே பார்த்திங்கன்னா கூட்டம் நிறைய வந்துருச்சு. ஃபுல்லாக கூட்டம், நல்லாவே கூட்டம் நிறையவே இருந்துச்சு. மேலே நீராடுறக்கும் கூட்டம் நிறையா இருந்துச்சு. நாங்கள் மாற்றிக்கிறதுக்கு துணி வந்து எதுவும் எடுத்துகிட்டு போகலாம், அங்கே போயிட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் பூ வாங்குறக்கும் மறந்துட்டு மேலே ஏறிட்டோம். பூவும் வாங்கலை. அது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா கோயிலுக்கு போகும்போது பூ இல்லாமல் போகிறோமே அப்படி. இங்கே மேலே வந்து பார்த்தா பூ இல்லை, சாமிக்கு வேண்டிய பொருள் தான் நிறையா வந்து வச்சுருந்தாங்க. வாங்கி போடுங்க. கோயில் படி ஏறிட்டு இருக்கோம். இந்த புகை போகிறது பேர் ஏதோ பனி போகிற மாதிரி இருக்கு. குடிக்கிட்டுண்டா தீர்ப்பு அடியிலடா, மோட்டர் போட்டு திருப்பி இதை அடிச்சு சாமி இறங்கணும். சாமி உள்ள இறங்கிடுச்சுன்னா தீர்த்தமும் மாதிரி தண்ணி தான். இந்த தண்ணி குடிச்சுக்க, தீர்த்தம் சாமி கும்பிட்டோம். சாமி இங்கே கும்பிட்டு தீர்த்தம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு கீழே இறங்கிட்டு இனிமேல் தான் அழகர் தீர்த்தத்தில் குளிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தீர்த்தம் குளிக்கிறாங்க, பரவாயில்ல. கீழே இறங்கிட்டோம். இறங்கிட்டு இப்போ தான் அழகருக்கு பார்க்க போகிறோம். இன்னும் கீழே இறங்கணும்டா. இது வந்து பழமுதிர்ச்சோலை.
நல்ல கூட்டமாக இருக்குது. அந்த செல் உங்ககிட்ட தானே? சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு. சாமி வெள்ளி தெய்வானையோட நல்லா இருந்தாங்க. இந்த சைடு வேல் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு லட்டு, அப்புறம் ஆப்பம் என்னென்னமோ போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எதுவுமே வாங்கினோம். அப்புறம் எள்ளு வடை அதெல்லாமே வாங்கினோம். அழகர் கோயிலில் இருக்குங்க. அழகர் கோயில் வந்தாச்சு. அருமையான பிளேஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. ஏன் பார்த்து கீழே விழுந்துட போறா? சுடும், காலு தூக்கணும். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு அன்னதானம் போடுறாங்களாம்மா, அதனால் அன்னதானம் சாப்பிட்றதுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். தெப்பக்குளமா? வாப்பலாம். வா, இந்த மேட்லேயே நடந்து வா. அம்மா எங்க? கோயில் நட திறக்கலைங்க, 3:30 தான் திறப்பாங்களாம்மா. சரி சாப்பிட போகலான்னு பார்த்தா கூட்டம், அண்ணன் பயங்கர கூட்டமாக இருக்குது. கோபுரம் பயங்கரமாக இருக்குது, ஜம்மு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3:30 மேலே தான் வந்து கோயில் திறப்பாங்க அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம கிளம்பிட்டோம். ஏன்னா அவங்களும் வீட்டுக்கு போகணும், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஏறணும் அப்படின்ட்டு முன்னாடி சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நான் வந்து இங்கேயே நின்றுட்டேன். எனக்கு கால் ரொம்ப சுடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே நின்றுட்டேன். அவங்கெல்லாம் வந்து ஜூஸ் குடிக்க போயிருக்காங்க. அங்கேருந்து வந்து நம்ம கிளம்பிட்டோம். சாமி வந்து நம்ம பார்க்கல, இன்னொரு நாள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம போனதே லேட்டு, அதனால் நம்ம கிளம்பிட்டோம். நேராக வந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சரவணா ஸ்டோர்ஸ் தான் நம்ம போக போகிறோம். எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க. அதனால் சரவணா ஸ்டோர்ஸ் தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து நாங்கள் மதுரை சரவணா ஸ்டோர்ஸ் வந்து போக போகிறோம். பெரிய பெரிய மால் வந்து நம்ம போனது கிடையாது. சென்னை சில்க்ஸே போனோம் அப்படின்னாலுமே நம்ம துணி எடுப்போமா அப்படிங்கிறது ரொம்பவுமே ரேர் தான். பிடிச்சது அப்படின்னா தான் எடுப்போம், இல்லை அப்படின்னா எடுக்க மாட்டோம். இப்போ பார்க்கலாம் வாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கட்டி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. கார் பார்க்கிங் வந்து அப்படியே பின்னாடி இருக்குது அப்படின்னாங்க. கார் பார்க் பண்ண போயிட்டாங்க. நம்ம உள்ளே வந்துட்டோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நகைக்கடை. நம்ம வந்து மேலே தான் போக போகிறோம். மேலே போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போகிறதுக்கு ரொம்ப பயம், நான் போகவே மாட்டேன். அவங்க 2 பேர் தான் போவாங்க. ஏன் அப்படின்னு தெரியாது. மாமா முதல்ல மேலே வந்தோடனே ரேட்டை தான் போய் பார்த்தாரு. அங்கேக்கு இங்கேக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. சேரீ எல்லாம் ஒரே ரேட்டு தான்ப்பா இருக்குது அப்படின்னாங்க. சரி அடுத்தடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோமோ ஒழிஞ்சு ரேட்டை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அக்கனி இந்த மாதிரி விலையில் போடுறது, இந்த மாதிரி விலையில் சொன்னாங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஹங்கா பேங்கிள்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து நம்ம ஆன்லைனில் எவ்வளோன்னு தெரியல. இதில் வந்து ரேட் வந்து 120, 140, 130 இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. இந்த ரேக் எவ்வளோன்னு கேளு. அக்கா பேர் சௌரி வாங்கிட்டு இருக்கிறாங்களா? சுக்கியை பார்த்தோன்னே பாப்பா ரொம்ப குஷி ஆகிட்டா. இவ்வளோ பெரிய சுக்கி பார்த்ததில்ல, ரொம்ப குஷி ஆகிட்டா. பின்னாடி சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வரும்போது கீழே வந்து என்ட்ரன்ஸ்லேயே இந்த பொம்மை வந்து வச்சுருக்காங்க. இது வந்து சிமெண்ட்டில் செஞ்சு மேலே அப்படியே இந்த இது பண்ணியிருப்பாங்களாட்ருக்கு. நல்லா கல் மாதிரி இருந்துச்சு.
அதில் வந்து பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு மற்ற எல்லா பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு அப்படின்னு வச்சுருப்பாங்களாட்ருக்கு. சூப்பராக இருந்துச்சு, உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படின்னா நம்ம மதுரை அந்த இதோட பெருமை சொல்கிறதுக்காக நம்ம காளை வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு சாமியும் வச்சுருந்தாங்க. சாமி நம்ம அங்கே பார்க்க முடியல, இங்கே தான் பார்த்தோம். அப்படியே வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். பட் ஆனால் திருப்பி வந்து பாப்பா செருப்பை விட்டுட்டேன்னு ஓடிட்டு போய் செருப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. காரில் ஏறிட்டோம், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி அழகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இறங்குவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் மொபைலை வந்து உள்ளே வச்சுருந்தனால சரியாக என்னால் எடுக்க முடியல. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி சாமிக்கு உண்டான அந்த இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை என்னால் எடுக்க முடியாமல் போச்சு, உண்மையாலுமே வருத்தமாக இருந்துச்சு. மொபைலை தேடி தேடி பார்த்தேன், அது கிடைக்கும் போது கார் நல்லாவே முன்னாடி வந்துருச்சு. இருந்தாலும் இதை கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம், பஸ் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து எங்களை இறக்கி விட்டுட்டு அவங்க அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டீ சொல்லிட்டேன், மாமாவுக்கும் டீ சொல்லியிருந்தாங்க. பூ வந்து நம்ம வாங்கிட்டோம், 1 முழம் 50 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க, நெருக்கமாக கட்டியிருந்தாங்க. 1 முழம் வாங்கிட்டோம். அந்த ரோஸ் வச்சது வந்து வாங்கலை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கடைசியில் பஸ்ஸு வந்து வந்துருச்சு. பஸ் லேட்டாக தான் வந்துச்சு. பஸ்ஸும் ஏறிட்டோம். பாப்பா வந்து எதுவுமே சாப்பிட்ல, எனக்கு இந்த பன்னு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னு மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. அப்படியே உப்பஸ் அந்த வெயிலுக்கும் அதுக்கும் சீட்டு வேறு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு, சுத்தமாக முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருந்தது. பாப்பா போக போக வந்து பாப்பா தூங்கிட்டாங்க. எங்களுக்கும் தூக்கம்தான், இருந்தாலும் பஸ்ஸில் இந்த தடவை எங்களுக்கு தூக்கமே வரலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்காமல் வந்தோம். வந்தாச்சு. மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மணி 11:45 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டைம் பார்க்கல, இப்போ தான் வந்தோம். இனிமேல் தான் சாப்பிட்ணும், ஏதாச்சும் பண்ணணும். சிவகங்கையிலேருந்து நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வரும்போது மாமா வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாங்க, கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் அக்கா வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். அக்கா வந்து அங்கே ரெயின்போ பேங்கிள் வந்துட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. இது 140 ரூபான்னு நினைக்கிறேன். கலர் சூப்பராக இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். அப்புறமா அத்தைக்கு ஒரு சேரீ எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் என்ன அப்படின்னா இது அதிலேருந்து கீழே விழுந்துருக்கு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோவுக்கு வந்து பேக் சைடு ஒட்டுறக்காக அங்கே இருந்துச்சு, வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எப்படி இருக்குது என்ன அப்படின்னு தெரியாது. இது வந்து ஒரு பீஸ் மட்டும் வாங்கியிருக்கோம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே கிடைக்கும், நம்ம இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் அக்கா வாங்கி கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தோம். அதோட வேற என்ன வாங்கினேன் அப்படின்னா இது சாரீ பின்னு 4 பின் இருந்துச்சு. அக்கா 2 நான் 2 எடுத்துருக்கோம். உண்மையாலுமே வந்து சரவணா ஸ்டோர்ஸில் 25 ரூபாய்க்கு கம்மல் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த கம்மல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 25 ரூபாய்க்கு எனக்கு ஜிமிக்கி இருந்துச்சு. 2 ஜிமிக்கி எடுத்தேன். இந்த இது ஒரு ஜிமிக்கி, இது ஒரு ஜிமிக்கி 28 ரூபா. இது 50 ரூபா மாமா. இங்கே இதே சிவகங்கையில் அந்த இதில் பார்த்தப்ப இந்த இது மட்டுமே 80 ரூபா போட்டிருந்தாங்க. ஆனால் பொருள் காட்சியில் ரேட்டு கொடுத்தா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, 2 எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன வாங்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு நைட்டி, சரவணா ஸ்டோர் போய் நைட்டி வாங்கியிருக்கேன், பார்த்துக்குங்க. அது நம்ம அக்கா வாங்கி கொடுத்தது தான். அப்புறம் ஒரு டாப் எடுத்து கொடுத்தாங்க. இந்த டாப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாப் நல்லா இருக்குது. ரேட்டு 393 ரூபா. டாப் மட்டும்தான் எடுத்தேன். ஃபேண்ட் வந்து அங்கேயே ஃபேண்ட் எடுக்க சொன்னாங்க. பட் ஆனால் அங்கே ஃபேண்ட்டு பார்த்தீங்கன்னா 400 சம்திங் இருந்துச்சு. அந்த ஃபேண்ட் இங்கே நம்மளுக்கு 200 ரூபாய்க்கு கிடைக்கும், அதனால் அந்த ஃபேண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேண்ட் நான் இந்த கலர் டாப் எடுத்தனால மாமாவுக்கு சட்டை எடுக்க சொன்னாங்க. மாமா அதே கலரில் சட்டை எடுத்துக்கிட்டேன். இந்த டாப் கலர்லேயே சட்டை எடுத்துக்கிட்டேன். ஃபேண்ட் எடுக்கல, சட்டை மட்டும் அக்கா தான் எடுத்து கொடுத்தாங்க. எல்லாமே அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க, நம்ம ஒன்றுமே வாங்கலை. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இது என்னமோ தண்ணி ஊற்றி விளையாடுற ஒரு மேலே ஓப்பனாக இருக்கும் டாய்ஸ் தான். தண்ணி கேனு. தண்ணி கேன். அட தண்ணி கேன் வாங்கி கவுத்து வைக்கிறோம்ல. ஓஹோ அது அந்த இப்படி வச்சு விளையாடுறது. ஆமாம். ஓ ப்ரெஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அப்படியே டபக்குன்னு கவுத்து விட்டோம்னா ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வந்து ப்ரெஸ் பண்ணி தண்ணி பிடிச்சிக்கிறது குடிக்கிறதுக்கு. இதை வந்து ஒரு விளையாட்டு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்பா வந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க. கொடுத்துட வேலை அதுக்கு ரொம்ப நேரமாக தவிக்கிறாங்க. எடுத்துப்போ. நம்ம அங்கேருந்து அக்கா வாங்கி கொடுத்த பொருளெல்லாம் வந்து இவ்வளோதான் ஸ்நாக்ஸு. அப்புறமா வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. எனக்கு நைட்டி, அப்புறமா பாமாக்கு சட்டை, சுடி, அத்தை சேரீ, அப்புறமா எனக்கு இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க. நம்ம அங்கேருந்து வந்துட்டோம். இப்போ தான் வந்தோம். உண்மையாலுமே சொல்கிறோம். சொல்லுங்கள் ஏதாவது அப்படி சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது 2 நாளாக. சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலே. நீங்கள் கூட பிறந்த அக்கா வீட்டில் கூட நான் அப்படி இருந்ததில்லை. இருந்தாலும் அந்த அக்கா உண்மையிலே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்குமே விடமாட்டேன்ட்டாங்க. நான் தான் நாளைக்கு ஒரு வேலை இருக்கான்னு கண்டிப்பாக போயாகணும்னு வந்துட்டோம். இல்லைன்னா நாளைக்கு நைட்டு தான் அனுப்புறது ஐடியா அவங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பி ஹாப்பி. ஆமாம், ரொம்ப சொல்ல வார்த்தையில் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப தேங்க்யூ அக்கா. வீடியோ பார்ப்பீங்க, ரொம்ப நன்றி. ஓகே காய்ஸ், இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக ஏதாவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம்.